பன்முறை அப்படின்னு வரும் பொழுது அதற்கு என்று சில ஒழுங்குகள் உண்டு. முதல் ஒழுங்கு, ஒவ்வொரு வரியையும் நம்ம குறைந்தபட்சம் 2 தடவை பாடணுன்றது ஒரு ஒழுங்கு. அதை திறன் காரணமாக, பயிற்சி காரணமாக 4 முறை 5 முறை கூட பாடுற பொதுவாமுத்திகள் உண்டு. அது அவங்களுடைய தனிப்பட்ட திறமை. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு பன்முறை பாடல் என்று சொன்னால் 2 முறை பாடுவது என்று வைத்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, அதனுடைய கால பிரமாணம் பாராயண முறைக்கும் பன்முறைக்கும் வித்தியாசம். பாராயண முறையில் இப்போ கள்ளார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம் தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட, இது கண்ட நடையில் அது போகும். ஏன்? அதனுடைய சந்த அமைப்பு அது மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பன்முறையில் பாடும் பொழுது பெரும்பாலும் 90% சதுஸ்ர நடையில் தான் இருக்கும். பன்முறை ரொம்ப 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 மீளாடிமை போன்ற சில விசேஷ திருப்பதிகங்கள் மிஸ்ரச்சாப்பு இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும். பெரும்பாலும் என்ன நடையில் இருக்கும்? பன்முறைனா சதுஸ்ர நடை, தக்க திமி அப்படி தான் இருக்கும். நல்லா கவனிக்கணும். ரூபக தாளம் அப்படின்னா அது ஒரு கணக்கு. அதை நம்ம கண்ட நடை மாதிரி இப்படியே போட்டு பாடிட முடியாது. அந்த கணக்கை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 1 2 3 தொடையில் போட்டு தான் பழகும். அப்போ அந்த காலப்பிரமாணம் சரியாக போகும். இந்த 1 2 3 இதற்கான இடைவெளி, 1க்கு அப்புறம் 2 2க்கு அப்புறம் 3ன்ற இடைவெளி இருக்கு இல்லையா, அதுதான் தக்க திமிங்கிற நடையில். தாளம் என்பது ரூபகம், அதனுடைய இடைவெளி கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் நடை அப்படின்னு இருக்கு. சதுஸ்ர நடைனா தக்க திமி அப்படின்னு போகும். தக்கிட்ட அப்படின்னு சொன்னால் திஸ்ர நடை, தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்டன்னு போச்சுன்னா திஸ்ர நடை. தக்க திமின்னு போச்சுன்னா சதுஸ்ர நடை. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்டன்னு போச்சுன்னா கண்ட நடை. தக்கிட்ட தக்க திமி தக்கிட்ட தக்க திமின்னு போச்சுன்னா மிஸ்ர நடை. தக்க தக்கிட்டன்னு போச்சுன்னா அது சங்கீர்ணம், அது தேவாரத்தில் இல்லை, அது விட்டுறலாம். இந்த 4 நடைகளில் பெரும்பாலான பாடல்கள் என்ன நடையிலே வரும்? பன்முறையில் சதுஸ்ர நடை. இப்போ இது கண்ட நடையில் நம்ம பாராயணம் பாடினாலும் பன்முறைக்கு வரும்போது என்ன வந்துடும்? சதுஸ்ர நடையிலே வரும். இப்போ தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி. நீங்கள் தட்டுறதும் திருப்புறதும் இன்னொரு வாட்டி தட்டுறதும் ஒரே காலப்பிரமாணம். அப்போ எத்தனை தக்க திமி வருது? ஒரு ரூபகத்துக்கு 3 தடவை வருது. அப்போ மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 4. 3 தடவை தக்க திமி வருது, 4 எழுத்து தான் வருமா? நான் ஒன்றும் கேட்கல. ஒரு ரூபகத்துக்கு எத்தனை எழுத்து வருது? 12 எழுத்துக்கள். அப்போ ஒரு 12 எழுத்துக்களுக்கான கால அளவு கள்ளார்ந்த அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு நம்ம கொடுக்கணும். புரியுதா? பூங்கொன்றைக்கு கொடுக்கணும், மதமத்தத்துக்கு கொடுக்கணும், கதிர்மதியத்துக்கு கொடுக்கணும். அப்போ ஒரு ரூபகம் ஒரு சொல்லுக்கு. சின்ன சொல்லாக இருந்தால் நிரவல் பண்ணிக்கணும், பெரிய சொல்லாக இருந்தால் கம்ப்ரஸ் பண்ணிக்கணும். இப்போ எடுத்துக்காட்டா தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி. சூடின்றது சின்னதாக போயிடுது. அப்போ என்ன பண்ணிக்குவோம்? அந்த சூடிங்கிறத நீட்டி முடிச்சுக்கணும். தோடுடைய இவ்வளோ பெரிய சொல்ல என்ன பண்ணுறோம்? கம்ப்ரஸ் பண்ணி அந்த ஒரு தாளத்துக்குள்ளே கொண்டு வரும். ஒரு சொல்லுக்கு ஒரு தாளம், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் அளவு சாப்பாடு தான். எடுப்பு சாப்பாடோ மிச்சம் வைக்கிறதோ கிடையாது. யாருக்காக இருந்தாலும் என்னது? ஒரே அளவு சாப்பாடு. இப்போ எடுத்துக்காட்டா தக்க தீமி 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 தக்க, இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதனுடைய நடை வேகத்தை என்ன பண்ணிக்கலாம்? தக்க தீமி தக்க தீமி தக்க, இப்படி பண்ணிக்கலாம். ஆனால் அந்த தக்க தீமிங்கிறதுல கூட குறைச்ச பண்ண முடியாது. புரியுதா? இந்த ரூபத்தாளத்தில் சந்தேகம் இருக்கா? என்ன சொன்னேன்னு புரிஞ்சுதா? ரூபகத்தாளங்கிறது 2 தட்டு, தட்டுறதுனால தட்டு, திருப்புறதுனால வீச்சு, வீசுறதுனால வீச்சு. 2 தட்டு 1 வீச்சு சேர்ந்தது ஒரு ரூபகம்.
ஒரு தட்டுக்கு தக்கதிமி, இன்னொரு தட்டுக்கு ஒரு தக்கதிமி, வீச்சுக்கு ஒரு தக்கதிமி, ஆக மொத்தம் தக்கதிமி தக்கதிமி தக்கதிமின்னு போகும். 12 எழுத்துக்களுக்கான கால அளவு தான் ஒரு சொல்லுக்கான காலம். புரியுதா? புரியுதா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப கள்ளார்ந்த, புரியுதா? இதுக்குள்ளே நான் முடிச்சுட்டேன் பாருங்க. பூங்கொன்றை வரும்போது நான் என்ன பண்ணிருக்கேன், அடுத்த தாளத்தை அதில் கொடுத்து ஒரு தாளத்தினுடைய பேலன்ஸோ அல்லது அடுத்த தாளத்தினுடைய இன்னொன்றையும் எடுத்து விட்டேன். ஸ்கூலில் 4 ஹவர் கிளாஸ் இருக்கு, சரியா? 10 to 11 ஒரு கிளாஸ். அந்த 10 to 11 வர டீச்சர் எந்த டயத்துக்கு வந்து எந்த டயத்தில் முடிக்கணும், எத்தனை மணிக்கு வரணும்? அவர் 10 மணிக்கு வரணும். எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 11:05க்கு முடிச்சாருன்னா அடுத்த வாத்தியார் என்ன மாதிரி இருக்கிற ஆளாக இருந்தால் கடுப்பாகி போயிடுவான், நீ ஏன் நடத்தீங்க அப்படின்ட்டு. புரியுதா? 11:05க்கு 10:45 முடிச்சுட்டு போயிட்டாருன்னா பையன் எழுந்திரிச்சு மேலே ஏறி டான்ஸ் ஆடணும். டான்ஸ் ஆனால் கேட்கவும் முடியாது இருக்கிற நேரத்தில். புரியுதா? அப்ப 10:45 அவர் முடிக்கக்கூடாது, 11:05க்கு முடிக்கக்கூடாது. அதான் தாளம். அந்த சொல்லுக்கான பீரியடுக்கான தாளம் என்பது ஒரு தாளத்துக்குள்ள நீங்க முடிக்கணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடையாது. பாருங்க, நல்ல கவனிங்க. கள்ளார்ந்த பூங்கொன்றை அதமத்தம் அதிர்மதியம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதே வரியை திருப்பி பாடினாலும் அல்லது அடுத்த வரிக்கு போனாலும் தாளம் புதுசாக தான் இருக்கும். அது புரிஞ்சுதா? தாளம் புரிஞ்சுதான்? எல்லாத்தையும் கேட்டுட்டு கையை கட்டிட்டு பாடக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா கேட்குறீங்க, ஆனால் தாளம் போட்டு பாடணும்னா வரமாட்டேங்குது. அது நல்லா கவனிச்சுட்டு தாளம் போட்டு தான் பாடணும். பாடுங்க பார்ப்போம். நான் ஒரு தடவை சொல்றது, நீங்கள் 2 தடவை சொல்லுங்க. கள்ளார்ந்த பூங்கொன்றை அதமத்தம் அதிர்மதியம், தாளம் வேகமாக நல்ல கவனிக்கணும். இந்த ரிதம் மாறவே கூடாது. அதுதான் உங்களுடைய பாட்டை கட்டுப்படுத்துறது. இதுதான் பன்முறை, பாராயண முறை மாதிரி கை தட்டி பாட்டுக்கிட்டு போயிட முடியாது. இது சாதாரண விஷயம் இல்லை. நல்லா கவனிக்கணும். கள்ளார்ந்த பூங்கொன்றை அதமத்தம் அதிர்மதியம். நான் நிறுத்துற இடமும் நீங்க தொடங்குற இடமும் ஒண்ணு. வாய் பார்க்க கூடாது. அடுத்த தாளம் வரும்போது நீங்க பாட்டு வரணுமே, ஏன் வர மாட்டேங்குது? நான் நிறுத்துற இடம் இது. அப்ப நீங்க தொடங்குற இடம் தானே, ஏன் கேப் விடுது? தாளம் போட்டுட்டே இருந்தீங்கன்னா கேப் விடாது. திரும்ப திரும்ப கவனிக்க. கூட சேர்ந்து பாடவே கூடாது. நீங்க கூட சேர்ந்து பாடுறதுனால டயர்ட் ஆயிடுது. அடுத்த வாட்டி நான் சொல்லிட்டு பாடும்போது எதுக்கு பாடினது தானே அப்படின்னு கவனிங்க, பாடுங்க. தாளம் பண்ண போடுங்க. கள்ளார்ந்த பூங்கொன்றை அதமத்தம் அதிர்மதியம், திரும்ப. கள்ளார்ந்த பூங்கொன்றை அதமத்தம் அதிர்மதியம். புரிஞ்சிருச்சா? இப்ப நீங்களா 2 தடவை பாடுங்க. உள்ளார்ந்த சடை முடியம் பெருமானார் உறையுமிடம், உள்ளார்ந்த சடை முடியம் பெருமானார் உறையுமிடம், பெருமானார் உறையுமிடம்.
என்பார் தாமிருவர் கள்ளாய சம்பாதி சடாயு என்பார் தாமிருவர் புல்லானார் கரையனிடம் புள்ளிருக்கு வேளூரே புல்லானார் கரையனிடம் புள்ளிருக்கு வேளூரே திரும்ப ஒரு முறை பாடிடலாமா? நான் ஒரு தடவை சொல்றேன், 2 தடவை பாடுங்க, அப்படியே முடிச்சிடலாம். கள்ளார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம்